வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் திங்கக்கிழமை எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த புதிய கான்ட்ராக்ட், பழைய கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆக போகிற காரணத்தினால நம்ம புதிய கான்ட்ராக்ட் மூவ் ஆகிறோம். இந்த புதிய கான்ட்ராக்டில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எப்போதுமே ஒரு புதிய கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய மொத்த ப்ரைஸ் ஆக்ஷனையும் நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு ஒரு திட்டத்தோடு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கான்ட்ராக்டோடைய ட்ரெண்டை ஈஸியாக பிடிக்கலாம். ஒவ்வொரு கான்ட்ராக்ட்டுக்கும் ஒவ்வொரு ட்ரெண்ட் முன்னாடியே இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வரப்போகிற நாட்கள் அந்த கான்ட்ராக்டில் ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட். உங்களுக்கு ஓரளவு தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஸ்கேலை குறைச்சிருக்கிறோம். இந்த கான்ட்ராக்டை க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மார்க்கெட் முழுக்க டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே இருக்குது. போன கான்ட்ராக்ட் முழுவதுமே டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஆனால் எந்தெந்த ஜோன் அப்படின்றத நம்ம குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்ட்ராக்டில் 3300 அப்படின்ற இடத்துல இருந்து தான் ஓரளவு பவுன்ஸ் பேக் எடுத்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3300 அப்படின்ற இடத்துல மார்க்கெட்டில் லாபத்தை புக் பண்ணியிருக்காங்க. அது எப்போ நடந்தது? ஜூலை 14ஆம் தேதி. அதுக்கு முன்னாடியும் 13ஆம் தேதியும் பார்த்திங்கன்னா இந்த 300 அப்படின்ற இடத்துல இருந்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. இறுதியாக அதை மேலே நிற்க முடியாமல் உடைச்ச காரணத்தினால தான் 3230 வரைக்கும் கீழே வந்திருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை. இதை யாராலையும் மறுக்க முடியாது. ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான், அதில் சந்தேகமும் கிடையாது. ஆனால் நம்ம பொசிஷன் எடுக்கிறப்போ ஒவ்வொரு என்ட்ரியும் எந்தெந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்றத பற்றி குறிப்பாக பார்க்கணும். அந்த அடிப்படையில் கடைசி போன வாரம் நடந்தது பார்த்திங்கன்னா இந்த 230 அப்படின்ற இடத்துல மார்க்கெட் ஒவ்வொரு தடவையும் மேலே குதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் 280 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்துட்டு வருது. சரி, இந்த கான்ட்ராக்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு ட்ரேடர் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 300-320 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அப்படின்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் நம்ம செல் பண்ண வேண்டியது வரும். இந்த ஜோனை உடைச்சிட்டு மேலே போகிற சமயத்தில் தான் நம்ம முடிவை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நம்ம டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருந்தாகணும். கம்மியான ஃபண்ட் வச்சுருக்கிறவங்க அடுத்த ரெசிஸ்டன்ஸ் தொடுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா செல் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸுக்கு பாதிப்பு கம்மியாக தான் இருக்கும். நல்ல ஃபண்ட் வச்சுருக்கவங்க ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் செல் பண்ணலாம். முதல் டார்கெட் 3170. இதுதான் இந்த கான்ட்ராக்டில் நம்ம எதிர்பார்க்குறது. 300-320 மேலே ப்ரைஸ் போனதுக்கப்புறமா அதோடைய ப்ரைஸ் ஆக்ஷனை கணக்கு எடுத்துகிட்டு திருப்பி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கலாம். அது வரைக்கும் க்ரூட் ஆயில் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.